ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். படம் பார்க்க போறவங்களுக்கு டான்ஸ், கூத்து, தொப்புலு, ஃபைட்டு, கிஸ்ஸு, அறுவல் அப்படியே கழுத்து அறுத்துட்டு அது பொங்கி வழிகிற ரத்தம், இதுதான் சினிமான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தே வில் கம் அண்ட் டெல் மீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டு, சார் இந்த இடத்துல இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி சொல்லுங்கள் சார் அப்படின்பா. எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே மாட்டேன். நான் அப்படி கேமரா வச்சுட்டே இருந்து நம்ம நடிச்சுட்டே இருக்கும்போது கேமரா திருப்பிடுவேன், இந்த பக்கம் திருப்பிடுவேன். அவன் பாட்டு நடிச்சுக்கிருப்பான், நான் திருப்பிடுவேன். நான் மிஷ்கின் சொன்னார்னு பார்த்தார் அப்படின்னா அவரோட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொன்னா ஏன் நீ போய் பார்க்கலாம். என் நண்பர்களே, சில பேர் சினிமாவில் இருந்த நண்பர்களே அந்த விழாக்கு வரல, அந்த படத்தை பற்றி சத்தமாக பேசல. நான் அவுத்து போட்டு ஆனந்த பார்க்க முடியுமா? நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை. அப்போ நம்ம சொல்லும் போது ஒன்று டக்குன்னு ஒரு அடுத்த மேடையெல்லாம் நான் 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் மேடைக்கு வரும்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு குத்துப்பாட்டு டான்ஸர் மாதிரி ஆயிட்டேன்ல. நான் சாவர வரைக்கும் பேசிட்டே இருப்பேன் குருசாவை பற்றி. சினிமா, ஒட்டுமொத்த சினிமாவை நான் அவருக்கு டெடிகேட் பண்ணேன். பூவிலும் வாசம் உண்டு தனநான தானே நானா தனநான நனநனனா 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 நனநனனா. வெல்கம் டு கலாட்டா. எஸ் சார், திஸ் இஸ் யோர், நீங்க டைரக்டரா அறிமுகமாகி இது உங்களுடைய 18வது வருஷம். தெரியவே இல்லை எனக்கு. அடுத்து ரிலீஸ் ஆக போற ட்ரெயின் உங்களுடைய 10வது படம். எப்பவுமே டைரக்டர்ஸ் அது அறிமுகமாகும் போது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல. மொத்த சினிமாவே நான் தான் நிறைய டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள வரும்போது அந்த ஒரு வேகம் பயங்கரமா இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள். இப்ப ஆரம்பத்துல இருந்த மிஷ்கின் அவர்களுக்கும் இப்ப இருக்க மிஷ்கின் அவர்களுக்கும் அந்த நிதானம் சரி, உள்ள இருக்க அந்த கிரியேட்டிவிட்டி சரி, எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு யூஸ்வலா சொல்லுவாங்க 18 வருஷத்துக்கு அப்புறம் என்னமோ பயங்கரமாக மெச்சூராகி 2 கொழும்பெல்லாம் முளைச்சிரும், அப்புறம் ரொம்ப அப்படியே யாராவது ரோட்டில் அடிச்சா அப்படியே அமைதியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. ஐ திங்க் ஒரு நல்ல அழகான சினிமா பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். நம்ம படத்தை பார்த்துட்டு வெளியே போயிட்டு ஒய்ஃப் அடிக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப திக்காகணும் அப்படின்றது தான் முத நான் சினிமா சித்திரம் பேசி வரும்போதே. சரி, அது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. சொல்லப்போனால் இன்னும் அது ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் ஒரு நல்ல படம் பண்ணோம், லேட்டானா கூட பரவாயில்ல, இன்னும் நல்ல படம் பண்ணோம். இன்னும் நல்ல படம்ன்றது எப்படி சொல்லணும், அது ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் கொஸ்டின். நான் அதை நல்லதுன்னு சொல்ல வரல, பட் ஆனால் ஒர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். படம், ஒரு படம்ன்றது நல்ல கதை, என்டர்டெய்னிங் கதை, எக்ஸைட்டிங் கதை. வெறும் எக்ஸைட்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கதை அப்படின்றதையும் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிசாஸில் எப்படி ஒரு இன்னும் ராதாரவி சார் மறக்கலையோ, எப்படி ஒரு பாட்டி பூ போட்டதை 5ஆவதுல மறக்கலையோ. தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ மூமெண்ட்ஸ் தட் ஐ ஷுட் என்னுடைய படங்களில் ஒரு 10 மொமெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திங்கிங் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. மெச்சூரிட்டி அப்படின்றது நேச்சுரலாக ஒரு வயசாகும் போது ஒரு சின்ன மிதத்தன்மை ஒன்று வரும். அது வந்திருக்கு. ஆனால் சொல்லப்போனால் நான் இன்னும் ரொம்ப ஃபெரோஷியஸாக, இன்னும் ரொம்ப ஆக்டிவாக, இன்னும் ரொம்ப இன்டென்ஷனோட தான் இருந்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் எனக்கு மாற்றமே கிடையாது ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் வயசாகுது. பட் ஐ திங்க் அதில் எனக்கு எதுவுமே ஸ்டாப் பண்ணல. சொல்லப்போனால் ஐ ஃபீல் ஐம் எவ்ரி டே பை டே ஐம் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர் அண்ட் யங்கர். நான் இப்பெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங். ஓகே. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நான் ஐ ஜஸ்ட் வாண்ட், படத்துக்காகவே இல்லை உங்களுக்கு எனக்கு செல்ஃபா போர் அடிக்குது எல்லாமே. எவ்வளவு நாள் தான் சலிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை எப்படி இல்லை, அது எனக்கு there is no I don't find any purpose there. சும்மா ஊம்பலா வந்துக்கிட்டு நான் என்னைக்குமே ஐம் நாட் தனியாக அது வரைக்கும் நான் ட்ரிங்க் பண்ணதே கிடையாது. நான் யாரோ இருக்கணும், ஏதாவது சினிமா பற்றி பேசணும், ஏதாவது இலக்கியம் பேசணும், ஏதாவது அந்த டைமில் வருது. இப்போ நான் அதையும் நிப்பாட்டிட்டேன். அதை நிப்பாட்டிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ரொம்ப டீப்பராக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய சினிமா பற்றி யோசிக்கிறேன், நிறைய நண்பர்களோட பேசுகிறேன். சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும்போது இப்போ வரும்போது கூட எங்கள் டீம்ல என்ன சொல்லுவாங்க, இது சார் ஒரு டிஷர்ட் ஷார்ட்ஸில் போட்டு உட்காந்து வருவார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் நீங்கள் வேற மாதிரி இருக்கீங்க. Maybe see when somebody is getting predictable, then he is getting bored actually. நீங்க ஷார்ட்ஸோட வரலாம்னு நினைச்சேன். அப்புறம் லேடிஸ்லாம் வராங்கன்னா சரி வேணாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறேன். சரி, இப்போ நீங்க நிறைய நடிகர்கள், பீட் பிசாசா இருக்கட்டும், மோனாய் மாட்டுக்குட்டியும் முக்கிய கதாபாத்திரங்களை புதுமுக நடிகர்கள் வச்சுதான் ஏற்கிறீங்க.
மணிரத்னம் சார் சொல்றாரு, நாயகன் எடுக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட், when you get a very good actor like கமலஹாசன், உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல எதுவுமே தேவையில்லை, ஒரு சோக்கர் ஷாட் வச்சாவே போதும், அந்த மனுஷன் அந்த முகத்திலே நடிப்புலேயே எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சிருவான். ஸோ அப்படி இது வந்து ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. நீங்க வந்து நிறைய புதுமுகங்களுக்கு நீங்க நடிப்பு சொல்லி தரீங்க, இல்லை ஒரு விஷயம் பண்றீங்க. ஸோ புதுமுகங்கள் கூட ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஏசான ஆக்டர் லைக் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆக்டர் கூட ஒர்க் பண்றதுக்கும் வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் யூ ஃபீல்? இவருக்கும் அதே போல தான் நடிப்பு நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? அதுக்காக தான் கேட்குறேன். ஆக்சுவலி ஒரு டேரக்டர் வந்து பயங்கரமாக அடாப்ட் பண்ணோம். நான் என்ன பண்ணுவேன், இந்த புதுசாக அவங்கள்ட்ட வந்து ஒரு 30 நாள் 40 நாள் என் கூடவே இருப்பாங்க, பேசுவாங்க, காஃபி ஷாப் போவோம், இப்போ படத்துக்கு போவோம், எல்லாம் பேசினோடனே அவங்களுக்கு என் மேலே இருக்க பயமே போயிடும். ஓகே. அப்புறம் அவங்க அந்த 30 நாளில் வந்து அவங்களுக்கு நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன், அது எப்படி நீ ரிசீவ் பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துருவேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆக்சுவலாக. அப்புறம் தென் ஐ வில் ஆல்சோ டெல் தம் நான் என்ன மாதிரி படங்கள் பார்க்குறேன், இந்த படத்தை நான் எப்படி எழுதினேன், இந்த கதையை ஃபுல்லாக படிக்க சொல்லுவேன். படி சொல்லிட்டு நீ ஏதாவது நீ என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறிய சொல்லு. ஸோ இதெல்லாம் அவங்களை என்ன பண்ணுன்னா ஒரு ஐஸை பிரேக் பண்ணிடும். ஐஸை பிரேக் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வெறும் லாங்குவேஜ் தான். டூ திஸ் அண்ட் டோன்ட் டூ தட், அவ்வளோதான். டூ அண்ட் டோன்ட்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி நான் ரொம்பலாம் டேக் வாங்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2 டேக்கு 3 டேக்கு, எனக்கு அதுக்கு மேலே போர் அடிச்சிடும். எனக்கு போர் அடிக்கும். அப்படியா? 4 டேக்கு மேலே அவன் சரியாக பண்ணலன்னா நான் எழுதுனது தப்புன்னு தெரியும், எனக்கு தெரிஞ்சிடும், ஏதோ தப்புன்னு தெரிஞ்சிடும். நான் அவங்க வந்து 800 டேக்கு 850 டேக்கு, இந்த தியாகராஜன் குமாரராஜன்லாம் ஒருத்தர் இருக்கான், 160 டேக்கெல்லாம் எடுப்பான். அது ஒரு டைப். அது ஒரு அது சி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரைட் ஆர் ராங், ஐ எம் டாக்கிங் அபவுட் மை கம்ஃபர்டபிலிட்டி. நான் 2 டேக் மேலே போதுன்றேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் சவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசிக் இருக்குது, ஐ கேன் கரெக்ட் இட். இப்போ நான் வந்து அஸ்வத் மாவீரனில் நடித்தேன். அந்த பையன் 2 பேருமே பயங்கர சூப்பர் ஸ்மார்ட். அஸ்வத்தும் மாரிமுத்தும் சரி, அவன் பேர் என்ன, மடனா, சூப்பர் ஸ்மார்ட் கை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் படம் 2வது படம் எடுக்கிறதுனால அவங்க எடுக்கிற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஃபியர் இருக்குது, இது மிஸ் ஆகிடுமோ அப்படின்றதுக்கு. அவங்க தே வில் கம் அண்ட் டெல் மீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், யங் பீப்புள் அண்ட் தே ஆல்சோ ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் விஷன், தென் ஐ ஷுட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ஷுட் ஹெல்ப் தம்னு. அவன் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டு, சார் இந்த இடத்துல இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி சொல்லுங்கள் சார் அப்படின்பா. எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கவே மாட்டேன். நான் அப்படி கேமரா வச்சுட்டே இருந்து நம்ம நடிச்சுட்டே இருக்கும்போது கேமரா திருப்பிடுவேன், இந்த பக்கம் திருப்பிடுவேன், அவன் பாட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பான், நான் திருப்பிடுவேன். ஏன்னா நான் வேறு ஏதோ போய்கிட்டு இருக்கேன் எனக்கு. பட் திஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மூவி. பட் எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப எனக்கு 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 வந்து ஒரு குவாலிஃபிகேஷன், என் படத்தில் நடிக்க தெரியாமல் இருக்கணும். அவங்க நடிக்க தெரியாமல் இருந்தால் பெரிய நடிகர். எனக்கு நடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் தாங்க முடியாது. நான் சொல்லுவேன், அம்மா உனக்கு எவ்வளோமா சம்பளம் அப்படின்னு கேட்பேன். நான் இல்லை சார் எனக்கு இல்லை, எவ்வளோமா சம்பளம், 2000. ஏமா 2 லட்ச ரூபாய்க்கு நடிக்கிற அப்படிம்பேன் ஆக்சுவலாக. ஸோ லெஸ் இஸ் மோர். ஓகே ஓகே ரைட். இப்போ இசை பற்றி பேசும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த ஒரு இசை இருக்குல்ல, ஸோ இந்த படத்துக்கு நீங்களே இசைமைக்கலான்னு முடிவு? ரீசன் இளையராஜாவோட சண்டை போட்டு வந்துட்டேன். கேட்டிங்களா அவர்கிட்ட இந்த படத்துக்கு பண்ண சொல்லி? இல்லை அவர்கிட்ட கேட்கல. நான் வந்து தம்பி படத்துக்கு பண்ணேன். என் தம்பி திடீர்னு கூப்பிட்டு, நான் இளையராஜா ஐயாட்டு வெளியே வந்தோடனே, ஆனால் என் படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன்னு ஏதோ கேட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இல்லைடா எனக்கு அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு தெரியல, நீங்கள் பண்ணுங்கண்ணா, எங்கள் டியூன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. சரி அதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சில பேர்லாம் அவங்களாம் வச்சு பண்ணிட்டேன். வாசிலாம் பார்ப்பீங்களா? ரெகுலராக வாசிச்சுட்டே இருப்பீங்களா? ஒரு நாளைக்கு நான் 6 hours ஒர்க் பண்ணுறேன். ஓகே. நான் மியூசிக் மட்டும் 6 hours ஒர்க் பண்ணுறேன். 6 hours கம்மி, சில நாள் 8 hours ஒர்க் பண்ணுவேன். ஹார்மோனியத்திலே கிடப்பேன், அப்படியே இருப்பேன் ஆக்சுவலாக. அப்புறம் நிறைய கேட்குறேன், நிறைய ப்ராக்டிஸ் ஹார்மோனியமில் தான். ஹார்மோனியம் நான் எங்கள் குரு ஹார்மோனியத்து தான் ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்பார். ஓகே. ஹி கம்ஸ் எவ்ரிடே டு மை ஆஃபீஸ். ஸோ அவர் பெரிய குரு, அவர் பெரிய. நான் ரொம்ப கிஃப்ட், நான் ரொம்ப உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் நிறைய இது வாசிங்க அது வாசிங்கலாம் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ட்ரெயினுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஒரு கிரேட்டஸ்ட் 2 மைண்ட் இங்கே இருக்காங்க இந்தியாவில். அதாவது இளையராஜா என்னுடைய ஆதர்சமான புருஷன், அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரகுமான். ஓகே. இவங்க முன்னால் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. சரி கொடுங்க பார்க்கலாம், அது என்னத்த சொல்கிறது. ஹார்மோனியத்தை வந்து எனக்கு இருந்தது ராஜா ஐயாவோட, அவரே ஒரு ஹார்மோனியம் தான், அவர் கையே ஒரு ஹார்மோனியம் தான். அவர் வந்து இந்த ஹார்மோனியத்தை தொடுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு நேற்று தியாகராஜன் குமாரராஜா வந்து 5 மணி நேரம், நாங்கள் வாட்ச் பார்க்கவே இல்லை, நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சு 5 மணி நேரம் வெறும் இளையராஜா பற்றி பேசிக்கிட்டோம். அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா நான் அவரை விட்டு வெளியே வந்துட்டேன்,
அவர் கூட இருந்து நான் அவர் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சேன், வெளியே வந்துட்டேன்டா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நீ நல்லா பார்த்துக்கிறேன். பட் நீங்க தான் அவரே சஜஸ்ட் பண்ணீங்கல்ல தியாகராஜ மாடர்ன்ல ஆமா, அவனை வந்து சொன்னேன், நீ வந்து லைஃப்ல வந்து நீ வந்து உருப்படாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு வேலை உன் லைஃப்ல உருப்படுறதுனா எனக்கு ராஜாட்ட போய் ஒர்க் பண்ண அப்படின்னு. பியூட்டிஃபுல் சாங் சார். அவன் போய் ஒர்க் பண்ணா. வெற்றி மாதிரி நான் சொன்னேன், வெற்றி நீங்க போகணும் வெற்றி அப்படின்னு சொன்னேன். இப்போ வெற்றியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் கூடயே தான் இருக்கிறேன். ஒருவேளை இப்ப நீங்க இந்த பேசின ஒரு 5 மணி நேரம் கான்வர்சேஷன்ல அது ஆல்ரெடி தெரிஞ்ச பாடல்கள் பத்தி பேசியிருக்கலாம், தெரியாத பாடல்கள் பத்தி அவரு சொல்லியிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க, இந்த பாடல் வந்து அதிகமா நிறைய பேர் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, பட் மஸ்ட் ஹியர் சாங் ஆஃப் இளையராஜா என்ன பாடல்? அந்த பூவிலும் வாசம் உண்டு தனநான தானே நானா தனநான நானா நனனனா 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 நனனனா. கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு படம் தியேட்டர்ல இருந்து இந்த பப்ளிக் ஓப்பன் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து உங்களை திட்டினாரு. மிஷ்கின் அப்படி சொன்னாரு அந்த படத்தை, அவர் பேச்சுக்கிட்டு தான் ஒரு ஜென்ரலான ஒரு பப்ளிக் சொல்றாரு, அப்படி சொன்னாரு. அவருக்காக தான் பார்த்தேன், படத்துல எண்டிங்கும் இல்ல, படம் அப்படியே போகுது, அவர் பேச்ச கேட்டுதான் வந்தேன். மேபி வாஸ் லைக் அவர் உங்களோட பெரிய ஃபேன் நினைக்கிறேன், இவர் சொல்லிட்டாரு அதுக்காக நான் அந்த படமே பார்த்தேன், ஆனா எனக்கு பெருசா பிடிக்கலையா அந்த படம்னு. இது எப்படி எடுக்கலாம், ஏன்னா ஒரு படம்ன்றது வந்து எல்லாருக்குமான படமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. பட் நீங்க சொல்றபடி பார்க்கும் போது அது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொன்னீங்க, பட் இட் டிஃபர்ஸ்ல. கொட்டுக்காளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோபலஸ்ட் ஃபிலிம் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை ஃபிலிம். ஓகே, நான் என் லைஃப்ல பார்த்தேன் ரொம்ப நோபலான ஃபிலிம். படம் பார்க்க போறவங்களுக்கு வந்து டான்ஸு, கூத்து, தொப்புளு, ஃபைட்டு, கிஸ்ஸு, அறுவல் அப்படியே கழுத்தை அறுத்துது, அது பொங்கி வழிகிற ரத்தம், இதுதான் சினிமான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சில சினிமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கார் வாங்கினார் ஒரு படத்தில். இந்த படத்தினுடைய ஸ்கோர் எத்தனை பேர் கேட்கும்? யாருமே கேட்கறதில்ல. ராஜா சார் வந்து திருவாசகம்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருக்காரு, அது எத்தனை பேர் கேட்குறோம்? ஸோ ஒருத்தங்களுக்கு கேட்கல, ஒருத்தங்களுக்கு இல்லை, நாங்கள் பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களை ரொம்ப அன்போடு தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் திட்டினான்னு சொல்லல, நிறைய பேர் திட்டினாங்க. நான் வந்து பத்திரிகைக்காரங்க எல்லாமே திட்டாங்க. திட்டினதெல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு என்ன திட்டி எனக்கு எதாவது ஆக போதும், ஏதாவது இங்கே ஏதாவது புல்லட் மாதிரி உள்ளே போய் எதாவது ஆக போதா? எதுவுமே ஆக போகல. ஒரு சமூகத்தில் கொஞ்சம் பேர் திட்டணும், முள்ளு குத்தணும், அப்படின்னா தான் நான் கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எல்லாருமே ஐயோ அப்போ சூப்பர் அப்படின்னா நான் காந்தின்னு அர்த்தம். நான் வந்து என்னை திட்டணும், நான் திட்டும் போது அவங்க கோவம் வரணும். அவர் போய் அந்த நண்பர் போய் படம் பார்த்துட்டு நான் மிஷ்கின் சொன்னார்னு பார்த்தார் அப்படின்னா அவரோட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொன்னா நீ போய் பார்க்கலாம், நீ போய் பாரு. என்னுடைய வேலையை நான் ஒரு மேடையில் அந்த படத்தை பற்றி பேசும்போது பொங்கி உலகத்தில் இந்த மாதிரி படம் இல்லைன்னு நான் சொல்லி தான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை எந்த ஒரு குழந்தை கொஞ்சனாலும் என் ராஜாவேன்னு தான் கொஞ்சுவாங்க, என் கூஜாவேனா கொஞ்சுவாங்க, நீ மொட்டையாக போகனா கொஞ்சுவாங்க. ஸோ ஒரு தாய் மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி படத்தை பார்த்தோன்னே நீ உலகத்திலே நீ தான்டா ராஜா அப்படின்னு நான் வந்து வினோத்தை கொண்டாடினேன். இன்னைக்கு விட்டுருங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு 5 டெக்கேடுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்த 100 படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக கொட்டுக்காளி இருக்கும். அது இந்த காலத்தில் பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொட்டுக்காளிக்காக நான் பேசினது. என் நண்பர்களே சில பேர், சினிமாவில் இருந்த நண்பர்களே அந்த விழாக்கு வரல, அந்த படத்தை பற்றி சத்தமாக பேசல. ஆனால் இன்னைக்கு நம்ப மாட்டேங்க, இன்னைக்கு நீங்கள் வினோத்தை ஃபோன் பண்ணீங்கன்னா அவன் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கான் அந்த படத்துக்கு. ஏன் ஸ்பெயினில் ரஷ்யாவில் அந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா ஒரு குரூப் சொல்கிறாங்க அந்த படம் அவார்டு படம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப பரிதாபம், உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்போ உங்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா அந்த ஒரு குரோசாவா கிண்டலாகும் சொல்லி நீங்க சொல்லணும், அந்த குரோசாவான்ற வார்த்தையை மறக்க முடியாது. நீங்க அவருடைய கிரேவ்யார்டுக்கு போறீங்க, வாட் இஃப் திடீர்னு நீங்க அவங்க போய் நிற்கும் போது ஒரு குரல் கேட்குது, குரோசாவோட குரலாவே இருக்கட்டும்னு வைங்களேன். இப்போ நீங்க நிறைய மேடைகள்ல சொல்றது நல்ல படம் பாருங்க, குரோசா உங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, மிஷ்கின் நீ எடுத்த நல்ல படத்திலே ஒரு படம் நீங்க சூஸ் பண்ணி காட்டுனா, எல்லா படம் நல்ல படம் சொல்லுவாங்க. ஒரு படம் காட்டுங்கன்னா என்ன படம் காட்டுவீங்க? எல்லா படமும் காட்டிடுவேன். சரி, நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, அதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் எந்த பூ நல்ல பூன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு குரோசாவா படத்துல எந்த பூ நல்ல பூன்னு சொல்ல முடியும்? கமிங் பேக் டு தி கொஸ்டின் when you asked, குரோசாவா சொல்லும் போது எல்லாம் கேலி பண்றாங்கன்னா இந்த சமூகத்துல இருந்து சில பேர் கேலி பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப தேவை. நீங்க டெய்லி வெள்ளை சட்டை போட்டுன்னு வச்சுங்களேன், உடனே உங்களுக்கு காந்தின்னு கேள்வி பண்ணும். இன்னைக்கு காந்தி வந்தாருன்னா காந்தி கோவணத்தை கட்டினாருன்னு கேள்வி பண்ணும். இந்த சமூகத்துல ஒரு 2-3 பேர், ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 10% ஆஃப் பீப்புள் they want to mock at everything because அவங்க அவ்வளோ எம்டினஸ் இருக்காங்க லைஃப்ல. நான் சாவர வரைக்கும் பேசிட்டே இருப்பேன் குரோசாவை பத்தி. ஸோ இப்போ குரோசாவை பேசினா இப்போ நான் ஏன்னா என் சினிமா ஒட்டுமொத்த சினிமாவை நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே.
நான் அதான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்த படங்களில் நான் அந்த 7 Samurai அல்லது வந்து யொஜிம்போவோ அல்லது வந்து உங்களுக்கு ரெட் பியர்டோ அதில் இருக்க முதல் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எடுக்கிற படத்துக்கு ஈக்குவலே கிடையாது. என்னுடைய மாஸ்டர் அவங்கெல்லாம், என்னுடைய குரு, ஒரு ஏகலைவன் மாதிரி நான் வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அவங்க சிலையை வச்சுக்கிட்டு நான் கற்றுக்கிறேன் நிறையா. ஸோ அதனால் நான் கேட்கும்போது வந்து ரொம்ப அரகண்ட்டாக எந்த படம் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நான் எல்லா படமும் காட்டுவேன். ஏன்னா அவர் வந்து எல்லா படத்தையும் பார்த்து எந்த கிரேட் படத்தை பார்த்தாலும் தலையில் தட்டுவார், சரி இதை விட நல்ல படம் பண்ணது ஓகே, எந்த படம் நல்ல படம். ஸோ டு ஹிம் ஐ எம் ஆல்வேஸ் அ 5-year-old kid. ஸோ ஐ வில் ஷோ எவ்ரிதிங் வாட் ஐ செட். பார்த்தீங்களா என் படம் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு அப்படின். ஸோ தட்ஸ் வாட் மை ஆன்சர் டு யூ. ஓகே, ஆல்ரைட் சார். இப்போ ஒரு டைரக்டருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 18 years old as a டைரக்டர், ஒரு வணிக ரீதியான ஒரு வெற்றி எவ்வளோ முக்கியமானதா இருக்கு? இப்போ வணிக ரீதியான வெற்றின்றது அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம். வணிக ரீதியாக இப்படி தான் உண்டு, எவ்வளோ காசு சம்பாதிச்சாங்கன்றது, பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோதான். எனக்கு நான் நினைச்ச புக் வாங்குறதுக்கு காசு இருக்கு, நான் நினைச்சா ஃபாரின் போகிறதுக்கு காசு இருக்கு, நான் நினைச்சா ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்குறதுக்கு எனக்கு காசு இருக்கு, யாராவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஏதாவது ஹெல்ப்னு கேட்டால் உடனே கொடுக்குறதுக்கு காசு இருக்கு, சினிமாவை பற்றி ஏதோ ஒரு வகையில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு காசு இருக்கு, 3 வேளை சாப்பிட்றதுக்கு காசு இருக்கு, பாப்பா அங்கேருந்து எனக்கு காசு வேணும்பான்னு கேட்டால் அனுப்புறதுக்கு காசு இருக்கு. இவ்வளோதான், எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் இந்த வருஷம் ஒரு கார் வாங்கினேன். கார் பேர் சொல்ல மாட்டேன். யூஸ்வலாக அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்கின பிறகு அதை வந்து இன்னும் பெரிய கார் வாங்கணும்னு பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டி ஏன் அந்த காரை டவுன் கிரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணேன், அதை விட கம்மியான பாதி விலைக்கு ஒரு கார் வாங்கிட்டேன். அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஐ டோன்ட் பிலீவ் ஐ கேன் பை எவ்ரிதிங் வித் த மணி வந்து நம்மளுக்கு தேவை தான். எங்கள் அம்மாவோட மணி முக்கியமா, என் மகளோட மணி முக்கியமா? இந்த 18 வருஷம் என்னை சினிமாவை அப்படியே தோளில் போட்டு மடியில் போட்டு தாளாகிட்டு இருக்க இந்த ஆடியன்ஸோட எனக்கு மணி முக்கியமா? ஆனா இங்க என் நண்பர்களோட மணி முக்கியமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது எமோஷன்ஸ் தாண்டி இப்ப வெளியில ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து பார்க்கும்போது இப்ப அவங்க கேட்பாங்களே, இப்ப ஒரு படம் நான் அது ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்குறேன். இது வரைக்கும் என்னுடைய எல்லா படங்களும், அதாவது ஒரு படம் 2 படத்தை தவிர மிச்சம் எல்லா படங்களும் நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசருக்கு வந்து கண்டியூசிவாகவே இருந்துருக்கு. நான் ரொம்ப ஒர்க் பண்ணும்போது நான் அதான் சொல்லுவேன், ஒரு படம் வந்து முதல் வந்து அந்த படத்தை நான் ஆர்ட் சினிமா எடுக்க இங்கே வரல, எனக்கு ஆர்ட் சினிமாவில் நம்பிக்கையும் கிடையாது. என்னுடைய எல்லா படங்களுமே வந்து அந்த போட்ட காசு அவருக்கு திருப்பி கொடுத்துடணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுக்கணும். ஆனால் அது ரொம்ப ஒழுக்கமாகவும் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு 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 சின்சியரான ஒரு ஸ்பிரிட்டும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது போதும் எனக்கு. அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக அந்த இப்போ நிறைய பேர் பேசி அந்த 1000 crores எப்படி அச்சீவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது ஆக்சுவலாக. ஏன்னா எப்போயுமே பெஸ்ட் படம்னு சொல்கிறது வந்து சித்திரம் பேசுடியும், ஓனாய் ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் வந்து பிசாஸ் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதுதான் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அந்த படங்கள் தான் இருக்கும் ஆக்சுவலாக. வந்து நான் பெருசாக செலவு பண்ணி எடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம துப்பறிவாளெலாம் வந்து அது முடிஞ்சு போச்சு, அதை யாருமே பேசவே மாட்டாங்க. அதுவும் ஓகே, அது ஓடின படம், சொல்லப்போனால் இருக்கிறதுல பெரிய வெற்றி பெற்ற படம் அது. அதோட முக்கியமான படம் பிசாஸ் தான். ஸோ ஐ குட் சி விச் இஸ் ஸோ வர்த்தி. சமீபத்தில் நீங்க கொடுத்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது உங்களோட ஐடியாலஜி அதிகமாக இப்போ எதை நோக்கி இருக்குன்னா, சிம்பிளா இருக்கணும். படங்கள் எவ்வளவுக்கு சிம்பிளா இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் கூட கனெக்ட் பண்ண முடியும்னு. ட்ரெயினோட ப்ரொடியூசர் வந்து தானு சார். அவர் எல்லாமே, அவர் எப்பவுமே பேசுறது வந்து பிரம்மாண்டம், அவர் படத்தோட ப்ரொமோஷன் எல்லாமே பிரம்மாண்டமா. எப்படி இது ரெண்டுமே இணையும்? அதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து பிரம்மாண்டம் அப்படி, இப்போ நான் வந்து தானு சார்ட்ட வந்து ஒரு 9 வருஷமா அவரோட படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட படம் பண்ணோம். இந்த 2 பேருக்கும் நான் என்ன மாதிரி படம் பண்ணி கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு. சரி. இப்போ தானு சார்ட்ட வந்து நான் ரொம்ப நாளைக்கு வந்து நான் இப்போ கூட நேற்று கூட நான் அசிஸ்டன்ட் பேசினேன். இல்லை எந்த ப்ரொடியூசர்கிட்ட என்ன கதை சொல்லணும்னு இருக்கிறாரு சார். தானு சார்ட்ட போய் நான் வந்து நந்தலால கதை சொன்னேன். கன்ஃபியூஸ் ஆச்சு, என்னப்பா இந்த கதை நல்லா இருக்கு, ஆனால் இது எப்படிப்பா நான் என்னப்பா பண்ணுறது? அவர் சொன்னார், நான் ஐஸ்வர்யா ராய் தரேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் புது ஆக்டரு. நான் ஏஆர் ரகுமான் தரேன்னாரு. இல்லை சார் நான் வந்து இளையராஜா. எல்லாமே சிம்பிளாகவே போனேன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, இது எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு தெரியுது, நான் வந்து அன்னைக்கு எவ்வளோ குழந்தைத்தனமாக போய் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து அதை போய் பிச் பண்ணியிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் இஸ் பிச்சிங். We also think. இப்போ சில நேரங்களில் நீங்க மேடையில சில பேரை வாடா போடான்னு சொல்றதா இருக்கட்டும், அது யதார்த்தமா வர அந்த ஒரு கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், இது வந்து இவர் ஓரளவுக்கு மேல ஸ்டேஜ் மேனஸ் தெரியாம பேசுறவங்க, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு எதுக்காக கேட்கறேன்னா, நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இவர் ரொம்ப
மிஷ்கின்னா இப்படிதான் இருப்பாரு, அது மேடையிலயும் அப்படிதான் இருக்காரு தான் நான் பாக்குறேன். இப்போ உங்க படங்கள்லயும் இருக்கும் போது இப்ப இங்க இருக்க வந்து ஒரு சென்சார் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு நியூடிட்டியா ஒரு விஷயம் காட்டுறீங்க, ஒரு சைக்கோல ஒரு காட்டுறீங்கன்னா இங்க அதை வந்து எப்படி காமிச்சாலும் என்னப்பா இப்படி நடிக்க வச்சிருக்காங்களா, இது தேவை, இந்த ஷார்ட் தேவையா, அது போல நிறைய பிசாசு 2வோட பெரிய ஒரு ஹைப்பா பார்த்தது. என்ன சொல்றீங்க, ஆண்ட்ரியா ஒரு நியூட் ஷாட் நடிச்சிருந்தாங்களா, இது வந்து ஒரு பெரிய ஹைப்பாலாம் கிரியேட் பண்ணாங்க, நிறைய பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. இப்போ இதுவே ஒரு இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு பாலிவுட் படத்துல ஒரு ஹாலிவுட்லயே பண்ணியிருந்தா அது ஒரு தனியா அதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்காக கேட்கிறேன், இப்ப இங்க படங்கள் பண்றதால உங்களுக்கு ஒரு சென்சார் ப்ராப்ளமோ நானா இருக்கிறதுலயே இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படி தோணி இருக்கா? நானா இருக்கிறதுல என்னைக்குமே பிரச்சனை வந்ததே இல்லை. மேடையில பயங்கரமா எனக்கு பேசுறதுக்கு பயங்கர போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்வியூ கொடுக்குறது, இந்த மேடையில் பேசுற மாதிரி போர் எதுவுமே இல்லை. சரி. அப்புறம் ஹை லெவல் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டைம் எனக்கு தெரியும். இங்கேருந்து காரை ஓட்டிட்டு போயிட்டு அங்கே மேடையில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டு சிறுநீர்லாம் வரும், அதெல்லாம் அடக்கிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிக்காத ஒரு ட்ரைலரை பார்த்துட்டு பேசுறது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. அதில் வந்து ரெண்டு பாட்டை போடுவாங்க, அந்த 2 பாட்டும் பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலர் 2 வாட்டி போடுவாங்க. இது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சூசைட் லெவலில் போயிடும். அப்புறம் அங்கே போய் நின்றா பிறகு என்ன பண்ணு கேட்டினா என்ன மாதிரி பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் few people think that I am very interested to talk on stage. First of all, I am very bored. கொட்டுக்காளியை பற்றி பேசும்போது என்னுடைய ட்ரூத்தை பேசணும். நான் அவுத்து போட்டு ஆடினேன் அப்படின்னா, இப்போ படம் பார்க்க போகிறோம், அப்போ அவரை பார்க்க வச்சிட்டேன்ல, அவரை என்னடா மிஷ்கின் சொன்னார் அப்படின்னா, நான் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு போர் வச்சுது. அப்போ என்ன எனக்கு அவ்வளோ இந்த படத்தை எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். நான் அவுத்து போட்டு ஆடினதை பார்க்க முடியுமா, நீங்கள் பார்ப்பீங்களா, நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை. அப்போ நம்ம சொல்லும் போது ஒன்று டக்குன்னு ஒரு என்ன அப்படி சொல்கிறாரு, அதுக்காக படம் பாருங்கன்னு சொன்னேன். ஸோ நான் என் நிர்வாணத்தை காட்டி நீங்கள் வந்து நான் அந்த இடத்துல ஒரு விளைவும் அது மாதிரி நிற்கிறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல அது ரொம்ப மோஸ்ட் நோபலஸ்ட் திங். அதை நிறைய பீப்புள் வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் லைஃப். நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு வந்து நான் இங்கே இல்லை. அது வந்து வேற. அதெல்லாம் மனிதர்கள் தனியாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நடந்தா நல்ல பேர், குனிஞ்சா நல்ல பேர், காஃபி எடுத்து குடிச்சா நல்ல பேர். எப்படி காஃபி குடிக்கிறாருப்பா, என்ன மாதிரி பேசுறாருப்பா அப்படின்னு இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நான் மாட்ட விரும்பல. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மேடைக்கு வருவேன். அன்னைக்கு வந்தா பாம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்களெல்லாம் கண்டென்ட் வேணுமே. நான் ரொம்ப அமைதியா வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா, நல்ல படம் இப்படி பேசினா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குமா? ஸோ நீங்க எனக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இப்போ அடுத்த இன்டர்வியூல நீங்க எனக்கு காசு கொடுக்கணும். நீங்க அடுத்த மேடையெல்லாம் வந்து நான் 1 லட்ச ரூபா கொடுத்தா தான் மேடைக்கு வரும்னு சொல்ல போறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு குத்துப்பாட்டு டான்ஸர் மாதிரி ஆயிட்டேன்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இருக்கிற முக்காவாசி படங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க ரெடியா நம்ப மாட்டீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஒரு கால் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஐ திங்க் பெட்டர் ஐ எம் கோயிங் டு சார்ஜ் இட் ஆக்சுவலி. பெட்டர் சார் ஆக்சுவலி. அண்ட் ஆல்ரைட். அண்ட் இப்போ உங்க ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் அந்த ஒரு தாமதம்? நீங்க அதெல்லாம் யோசிப்பீங்களா? நான் படம் எடுக்கிறது மாதிரி தான் என் வேலை அது அப்படி நீங்க யோசிப்பீங்களா? இருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ரிலீஸ் கொஞ்சம் தாமதமாகுது. அதாவது நான் ஒரு படம் முடிச்சோன்னா அது ப்ரொடியூசர் சைடு. என் படம் வந்து நான் எடுத்து இப்போ தான சார் கொடுத்துருக்கேன். அவர் எப்போ ரிலீஸ் பண்ணுவார்னு அவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிசாசு 2 அதுவும் ரொம்ப நாளாக ஒரு பிசாசு 2 வந்து சார் இப்போ நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. ஒரு சினிமா வந்து நிறைய காம்ப்ளிகேஷன். இப்போ வந்து எங்க பிசாசு 2 ப்ரொடியூசர் சார் வந்து அவர் ரொம்ப அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்காரு. நிறைய சில ப்ராப்ளம்லாம் இருக்கு. நான் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான் வேலை. அது அவங்க வந்து அந்த குழந்தை நான் எடுத்து கொடுத்துட்டேன் அவ்வளோதான். அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. அவர் நிச்சயமாக நல்ல ப்ரொடியூசர், நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவருக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அந்த படம் வரும். இது வந்து கெட்டு போகிற ஒரு படம் இல்லையே. ஒரு படம்ன்றது வந்து அது எப்போ வேணால் பார்க்கலாம்ல. ஸோ இட் வில் ரிலீஸ், அவ்வளோதான். நான் எனக்கு அதெல்லாம் தாண்டிட்டேன் சார். இப்போ முதல் படத்துலேயே எனக்கு வந்து எப்படின்னா 7வது நாளில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது சித்திரம் பேசுறது 11 நாள் ஹிட் ஆச்சு. அது 11 நாள் ஹிட் ஆகுது. அதனால் வந்து எனக்கு வந்து நான் படம் ஓடிச்சா ஓடலையான்னு இன்றைக்கே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அப்போவே எனக்கு வந்து படத்தில் கிரவுண்டட் ஆயிடுச்சு. ஸோ இப்போலாம் ஒன்றுமே இல்லை. தானு சார் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணி சொல்லுவார். அது அடுத்த ஜனவரி ரிலீஸ் ஆனாலும் நான் ஒன்றும் கவலைப்படுறதில்ல. இல்லை ஒரு 4 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஜனவரியில் ரிலீஸ் ஆனாலும் ஒன்றும் கவலைப்படல. என்னுடைய வேலை வந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன். ரைட். ஆல்ரைட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆஸ் ஆல்வேஸ். Thank you so much for your time and all the best, sir. Thank you. Well, thank you, sir. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.